தொலைக்காட்சி சம்பந்தமான மசாயல்களை நமக்கு சல்மான் கான் அவர்கள் இப்பொழுது சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹ்த والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه الهدى. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تقربوا الزنا إنه كان فاحشة. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم كل مصور في النار أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. இஸ்லாத்துல போட்டோஸ், வீடியோ, டிவி இதையெல்லாம் பயன்படுத்தலாமா கூடாதா? இல்ல இதையெல்லாம் எந்த முறையில பயன்படுத்தினா கூடும், இல்ல எந்த முறையில பயன்படுத்தினா கூடாது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இப்போ முதலாவது போட்டோஸ் உருவான காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிகமான நபர்கள் போட்டோஸ் எல்லாம் கூடாதுப்பா, போட்டோஸ் எல்லாம் ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரிங்க, போட்டோஸ் எல்லாம் ஹராம்னு சொல்றீங்களா, போட்டோஸ் எல்லாம் கூடாதுன்னு சொல்றீங்களா, என்ன காரணம், என்ன காரணத்துக்காக வேண்டி போட்டோஸ் கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டா அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு முஸவ்விரி ஃபின்னார். ஒவ்வொரு உருவங்கள் உருவாக்கக்கூடியவரும் நரகத்தில் இருப்பார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்படும். சரிங்க, இந்த இடத்துல நம்முடைய நோக்கம் என்ன? அவங்க சொல்றாங்க காரணம் என்னன்னு கேட்டதுக்கு அவங்க இந்த காரணத்தை சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறும் வரையறதை மட்டும் குறிப்பிடல, மாறாக போட்டோஸையும் தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அட அது எப்படி நீங்க சொல்றீங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போட்டோஸ் குறிப்பிடல, போட்டோஸ் மட்டும் குறிப்பிடல, வரைபடம் அதாவது வரையறதை மட்டும் குறிப்பிடல, வர போட்டோஸையும் குறிப்பிடுறாங்க அப்படி எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, அரபில ஒரு வார்த்தை இருக்கு ரஸ்ம் அப்படிங்க. ரஸ்ம்னா வரைதல் அப்படின்னு பொருள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல வரையறதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ரஸ்ம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாற்றமாக என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க? முஸவ்விர், உருவங்களை உருவாக்கக்கூடியவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதனாலதான் சொல்றோம் உருவம் சார்ந்த எதுவுமே கூடாது, உருவம் சார்ந்த எதுவுமே கூடாது, அதெல்லாம் ஹராம் அப்படின்னு சொல்றோம். இப்போ போட்டோஸ் இருக்கு, போட்டோஸ் எதை காட்டுது? உருவத்தை தானே வெளிப்படுத்தி காட்டுது. அப்போ போட்டோஸும் கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. ஆனா இது முற்றிலும் ஒரு தவறான கருத்து தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா, முதல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸ எந்த காரணத்துக்காக வேண்டி சொன்னாங்க, எந்த நோக்கத்துக்காக வேண்டி சொன்னாங்கன்னு சொல்லி முதல்ல கவனிக்கணும். நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்போ ஒரு காட்சி இருக்கு, அது உருவ காட்சியோ அது உருவம் இல்லாத காட்சியோ. இப்போ அந்த காட்சியை நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னா அந்த காலத்துல எந்த ஒரு கருவியும் கிடையாது, இப்போ இருக்க டெக்னாலஜி அப்ப கிடையாது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவாங்க மக்கள்? பதிவு செய்யறது வேற வழியே இல்லை. வேற எப்படி பதிவு செய்யறது? மனிதனால என்ன செய்ய முடியும்? அவனால அந்த காட்சியை அப்படி வரையதான் முடியும். அந்த காட்சி எப்படி இருக்கும் அந்த காட்சி அப்படி வரையதான் முடியும். இப்போ அந்த மனிதன் அந்த காட்சியை வரையும் போது, அந்த உருவத்தை வரையும் போது என்ன நினைச்சு வரையுமா? அந்த அசல் உருவம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வரையணும். ஓகேவா? எந்த ஒரு மாற்றம் வரக்கூடாது, கொஞ்சம் கூட விசிறித்தெல்லாம் அப்படியே வரையணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். இப்போ வரையும் போது மக்களுக்கு மத்தியில் அவனுக்கே தெரியாம அவன் பெருமை அடிச்சுக்குவான். பாத்தியா இந்த அசல் உருவம் எப்படி இருக்கு, அதே மாதிரி நான் வச்சிருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க, என்னடா ஒரு மனிதனால ஒரு அசல் உருவம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை படைக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் எல்லாம் பேசிக்குவாங்க. இந்த சமயத்துலதான் அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் சொல்றாங்க, குல்லு முஸவ்விரின் ஃபின்னார், உருவங்களை உருவாக்கக்கூடிய அனைவரும் நரகத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் இந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸவ்விர் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வரையறதெல்லாம் குறிப்பிடுறாங்கன்னு சொல்லி நாம சொல்றோம். இது நம்முடைய கருத்து தான். ஓகேவா? சரிங்க, நீங்க கருத்தை ஏத்துக்க மாட்டீங்களா? ஒரு ஹதீஸ் ஆதாரத்தையும் சொல்றாங்க. ஒரு ஹதீஸ் குதுசி அல்லாஹ் தஆலா சொன்னதா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், ومن أظلم ممن ذهب يخلق خلقا كخلقي. யார் ஒருத்தர் நான் எப்படி படைச்சனோ அதே மாதிரி படைக்க முற்படுகிறாரோ, நான் எப்படி படைச்சனோ அந்த உருவத்தை அதே மாதிரி படைக்கிறதுக்கு யார் முற்படுகிறாரோ
அவனை விட அநியாயக்காரன் யார் அப்படி எல்லாம் தான் சொல்றான். இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்படுது. சரி, இந்த ஹதீஸ்ல வந்து ஒரு விஷயத்தை நம்மளால கவனிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் ஒரு விஷயத்தை எப்படி படைச்சிருக்கோம் அதே மாதிரியே படைக்கிறதுக்கு யார் முற்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றான். பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, இந்த விஷயம் எதுல சாத்தியம்? வரையறதுலயோ அல்லது ஒரு உருவத்தை செதுக்கிறதுல தான் சாத்தியம். ஓகேவா? இப்போ ஒரு உருவத்தை வரையறான் அப்படின்னா எப்படி வரையும்? அவன் என்ன நினைச்சு வரையுவான்? அந்த உருவம் அசல் உருவம் அப்படியே காட்சிப்படுத்தணும், எந்த ஒரு சேஞ்ச் இருக்கக்கூடாது. அசல் இது, ஒரு உருவம் இது, அதாவது வரைபடம் எதுவுமே தெரியக்கூடாது, கரெக்டா அந்த அளவுக்கு வரையணும்னு சொல்லி வரையுவான். அதே உருவத்தை செதுக்கிறவன் அவன் என்ன நினைப்பான்? அந்த உருவம் எப்படி இருக்கோ அதே உருவத்தை அப்படியே செதுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நுட்பமா கவனிச்சு அவ்வளோ அத்துடியமா வரையுவான். ஆனா இந்த விஷயம் அப்படிங்கிறது போட்டோல சாத்தியம் கிடையாது. ஓகேவா? ஒருத்தர் வந்து போட்டோ அப்படிங்கிறது என்ன? போட்டோ அப்படின்னா ஒரு இப்போ வந்து என்ன ஒரு போட்டோ எடுத்தா என்ன அப்படியே காட்சிப்படுத்தும், எந்த ஒரு கூடுதலும் இருக்காது, அந்த போட்டோல எந்த ஒரு குறையும் இருக்காது, அப்படியே காட்சிப்படுத்தும். எப்படி? ஒரு கண்ணாடியை போல. இப்ப நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று இருக்கோம், கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம உருவத்தை பார்த்தா அந்த உருவம் இது வேற மாதிரி இருக்காது, தெரியுமா என்ன? நம்ம உருவத்தை அப்படியே காட்சிப்படுத்தும், எந்த ஒரு சேஞ்சும் அதுல இருக்காது. அதனாலதான் சொல்றோம் போட்டோவும் கண்ணாடியே போடலாம், போட்டோ எடுப்பது ஜாயிஸ், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனா அதை தவறா பயன்படுத்த நமக்கு தான் தராங்க. சரிங்க, இப்போ போட்டோ நீங்க ஜாயின்னு சொல்றீங்களா? இப்போ ஒரு மனிதர் போட்டோ எடுக்கிறாரு, போட்டோ எடுத்து என்ன பண்றாரு? அதை பிரிண்ட் அவுட் போடுறாரு, ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டி வைக்கிறாரு. இது ஜாயிஸா? அனத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ததுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி சூரத்து மலாக்கல்ஹும். எந்த ஒரு வீட்ல உருவப்படங்கள் இருக்கோ, இன்னும் நாய் இருக்கும், அந்த வீட்ல மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்படுது. நம்முடைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹதீஸுடைய மேலோட்ட அர்த்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, என்ன வீட்டுல வந்து உருவப்படங்கள் இருந்துச்சா மலக்குமார்கள் வரமாட்டாங்க, அதனால எந்த ஒரு ஆல்பம் போட்டோவும் இருக்கக்கூடாது, வருஷத்துல கூட போட்டோஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு போட்டோவும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் எடுத்துக்கிறாங்க. ஆனா அது தவறான கருத்து. ஏன் அப்படின்னா போட்டோஸ் போய் எல்லா காசு அந்த வச்சுக்கூடாது, அந்த காந்தி போடாதுப்பா வேற சொல்றாங்க. ஏன் அப்படின்னா போட்டோஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு சின்ன மெமரிஸ்க்காக வேண்டிய எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? அது பிரச்சனை இல்லை, ஆல்பமா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த போட்டோ எடுக்கிறோமா கூட பிரச்சனை இல்லை. இல்ல ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் போட்டோ எடுக்கப்படுறோமா அப்பயும் பிரச்சனை இல்லை. இப்போ பாஸ்போர்ட் எடுக்கணும், பாஸ்போர்ட் எடுக்கும் போட்டோ எடுக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஸ்கூல்ல மாணவர்கள் படிக்கும்போது அவங்களுக்கு ஐடென்டி கார்டுக்காக வேண்டிய போட்டோ எடுப்பாங்க, அதையும் வீட்டில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா இந்த போட்டோஸ் எல்லாம் மறைச்சுதான் இருக்கு, இதுக்கு எந்த விதமான ஒரு கண்ணியமும் தரது கிடையாது. கண்ணியம் தரதில்லை அப்படின்னு சொல்றோம்னா வீட்டுல வந்து வீரோட்டி பத்திரமா வச்சுக்கிறாங்கல்ல, போட்டோஸ் எல்லாம் ஆல்பம் போட்டோஸ் பத்திரமா தான் தூக்கி வச்சிருக்காங்க, இது வந்து கண்ணியம் தர விதமா தான் இருக்கு அப்படின்னு கேட்டா இதெல்லாம் வந்து கண்ணியம் தர விதம் கிடையாது. போட்டோஸ் மெமரிஸ்க்காக வேண்டி ஜஸ்ட் சேவ் பண்ணி வைக்கிறாங்க, பத்திரமா வைக்கிறாங்க தவிர்த்து அதுக்கு வந்து எந்த ஒரு கண்ணியமும் தரப்படுறது கிடையாது. ஆனா எப்போ ஒரு உருவப்படம் வீட்டுல மாட்டப்படுதோ அப்போ அந்த உருவப்படத்துக்கு ஒரு கண்ணியம் தரும் விதமாக இருக்குது. அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு உருவப்படம் கண்ணியமிக்கதாக இருக்க தடுத்தாங்க. ஒரு உருவப்படம் வந்து கண்ணியமிக்கதாக இருக்கு, மதிப்புமிக்கதாக இருக்கும்போது அது அழகே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. ஒரு தடவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வராங்க. இப்படி வரும்போது வீட்டுல வந்து ஒரு ஸ்கிரீன் வந்து தொங்க விட்டுருக்காங்க, அந்த ஸ்கிரீன்ல வந்து உருவப்படங்கள் புதிச்சிருக்கு. அதை பார்த்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கிரீனை கிழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த ஸ்கிரீன்ல தலவாணி செய்றாங்க. தலவாணி செய்யும் போது அந்த தலகாணியில வந்து உருவங்கள் அப்படியே இருக்கு, உருவங்கள் வந்து அந்த தலகாணி அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலகாணியில உருவங்கள் இருக்கும்போதே சாஞ்சி உட்கார்ந்தாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து அபூதாவூதுல பதிவு செய்யப்படுது. இப்போ இந்த விஷயத்துல நல்லா ஒரு விஷயம் விளங்கணும். ஒரு உருவப்படம் வந்து மதிப்புமிக்கதா இருக்கும்போது கண்ணியம் தரும் விதமா இருக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறவே தடுத்தாங்க. ஓகேவா? அதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உருவப்படம் கண்ணியம் இல்லாம நம்முடைய காலில் வெளிப்படுற அளவுக்கு கண்ணியம் இல்லாம மதிப்பில்லாம போனதுக்கு அப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உருவப்படத்தை தடுக்கல. ஓகேவா? இது அடிப்படையில் தான் சொல்றோம், ஆல்பம்ஸ் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுவும் அதே போல வீட்டில் வந்து போட்டோஸ் அப்படிங்கிறது வைக்கிறது கூடாது, போட்டோஸ் அப்படிங்கிறத ஃப்ரேம் போட்டு மாட்டுறது கூடாது, ஜாயிஸ் இல்லை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, குழந்தைகள்லாம் பொம்மைகள் வச்சு விளையாடுறாங்க.
ஒரு உயிருள்ள வஸ்துனுடைய பொம்மைகளை வச்சு விளையாடுறாங்க. அதுவும் பார்க்க சிலைகள் மாதிரி தானே இருக்கு. அப்ப இதை மட்டும் வீட்டுல வச்சுக்கலாமா, ஜாயிஸா அப்படின்னு கேட்டா முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெளிவா விளங்கணும். என்ன அப்படின்னா, குழந்தைகளுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் தயாரிக்கப்பட்டிருக்கோ, அது எப்படிப்பட்ட பொம்மையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஜாயிஸ். ஓகேவா? அதெல்லாம் ஹராமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போரில் இருந்து திரும்பி வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல களிமண்ணான குதிரை பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா ஹாதா, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஃபரசு, இது குதிரை அப்படின்றத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி குதிரை சரி, அது மேல என்ன இருக்கு, மா ஹாதா அலைஹி, அந்த குதிரை மேல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஜனாஹானி, அது 2 ரெக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குதிரைக்கு 2 ரெக்கைலாம் இருக்கா அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அம்மா சமியாத்த, நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா, அன்னலி சுலைமான கைலல்லாஹ அஜி, அன்னலி சுலைமான கைலல்லாஹ அஜிஹத்து, ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல குதிரைகளுக்கு ரெக்கை இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை கேட்ட உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சாங்க. அதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய கனவை பற்றி தெரியற அளவுக்கு சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவு செய்யப்படுது. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செயல் மூலமா நமக்கு தெரியுது. ஓகேவா? குழந்தைகளுடைய விளையாட்டு பொருட்கள் அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. ஓகேவா? அவங்க அது உயிருள்ள பொம்மையா இருந்தாலும் சரி, உயிருள்ள ஒரு வஸ்துடைய பொம்மையா இருந்தாலும் சரி, பிரச்சனை என்ன வச்சு விளையாடலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை பிரச்சனை இருந்திருந்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருப்பாங்க, போர்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு விளையாடக்கூடாதுமா, உருவ பொம்மைகளை வச்சு விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் சொல்லாம அவங்க செஞ்சு அங்கீகரிச்சாங்க. ஓகேவா? அதனால பிரச்சனை இல்லை. குழந்தைகளோட விஷயத்துல வந்து பொம்மைகளை வச்சு விளையாடுறது பிரச்சனை இல்லை. அதே 2வது விஷயம் அப்படின்னா வீடியோ. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சில கருத்துக்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா, சிலர் சொல்றாங்க போட்டோ வந்து பக்கா ஹராம், ஆனா வீடியோ ஹலால்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க, போட்டோ வந்து ஹராம்னு சொல்றீங்க, ஆனா வீடியோக்கு ஹலால்னு சொல்றீங்க, எப்படி வீடியோக்கு ஹலால்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்ற காரணம் ரொம்ப அர்த்தமா தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு காரணமா ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு ஒரு காரணமா இருக்கு. முதல்ல அவங்க வீடியோ என்னன்னு தெரிஞ்சுக்கல. முதல்ல வீடியோனா என்ன, வீடியோ அப்படின்னா பல போட்டோஸ்கள் கொண்ட ஒரு தொகுப்பு தான் வீடியோ. ஓகேவா? இப்போ ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ வந்து என்ன பண்றோம், அந்த வீடியோ வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் கட் பண்ணா பல போட்டோஸ் அதுல தெரியும். அந்த பல போட்டோஸ்களை நம்ம ஸ்பீடா கேட்ச் பண்ணும்போது தான் அது ஒரு வீடியோவாகவே மாறுது. இதன் அடிப்படையில் பார்த்தா வீடியோஸ் ஹலால் அப்படின்னா வீடியோஸ் கூடும் அப்படின்னா போட்டோஸும் கூடும். ஆனா இதுல எப்போ பிரச்சனை வரும் தெரியுமா, இந்த வீடியோஸ்ல எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம நேர்ல பாக்குறது யார் யாரை நேர்ல பார்க்கலாமோ அதெல்லாம் ஹலால். அதே மாதிரி நாம இந்த வீடியோஸ் அவங்களே பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. நாம நேர்ல பாக்குறது யார் யாரை பார்க்க கூடாதோ, நாம யார் யார் நேர்ல பாக்குறது ஹராமோ அவங்கள அந்த வீடியோல பார்க்கறதும் ஹராம் தான். இப்போ வீட்டை வச்சு ஃபங்க்ஷன் வருது, இது ஏதோ திருமணமே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வீட்டில் என்ன பண்ணுவாங்க, போட்டோகிராஃபருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வைப்பாங்க. அந்த அளவுக்கு போட்டோகிராஃபிக்கு செலவு செய்யறாங்க. இப்போ அந்த போட்டோகிராஃபர் என்ன பண்றான், வீடியோ எடுக்கும்போது சகஜமா எல்லா ஆண்களையும் பெண்களையும் போட்டோ எடுக்கிறான், சகஜமா எல்லாத்தையுமே வந்து போட்டோ எடுக்கிறான். ஒரு அந்நிய ஆண் வந்து எல்லா மக்களையும் சகஜமா பார்த்து போட்டோ எடுக்கிறான். இது கூடுமா? இதுக்காக தான் சொல்றோம். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்ன, நாம நேர்ல பாக்குறது யாரு, நேர்ல யாரை பாக்குறது ஹலால், அவங்கள மட்டும் தான் வீடியோஸ் பாக்குறது ஹலால். ஆனா நேர்ல பாக்குறது யார் ஹராமோ அவங்கள எந்த விதத்துல பார்த்தாலும், அது போட்டோஸ்ல பார்த்தாலும் சரி, வீடியோஸ்ல பார்த்தாலும் ஹராம் தான். அதனாலதான் சொல்றோம், ஒரு பேணுதலுக்காக வேண்டி திருமணத்திலும் சரி, ஃபங்க்ஷன்ஸ்லயும் சரி, இந்த போட்டோஸையும் இந்த வீடியோஸையும் தவிர்க்கிறது நல்லது. அதனாலதான் போட்டோஸ் இந்த திருமணத்தில் எடுக்கிறது, வீடியோஸ் இந்த திருமணத்தில் எடுக்கிறது ஜாயிஸ் இல்லை, கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா சில ஷரத்துக்கள் இருந்துச்சுன்னா கூடும். இப்படி மணப்பெண் இருக்காங்களா, அந்த மணப்பெண்ணு ஒரு பெண் தான் போட்டோ எடுக்கிறாங்க, ஒரு பெண்ணு தான் போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எல்லாமே எடுக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது ஜாயிஸ். ஆனா இது நடக்கிற சாத்தியமே நடக்கும். அதனாலதான் சொல்றோம், ஒரு பேணுதலுக்காக வேண்டி இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா டிவி. இந்த டிவியும் அதே மாதிரி தான், இந்த போட்டோஸ் வீடியோஸ்ல கட்டுப்பட்டது தான் இந்த டிவி அப்படிங்கிற விஷயம். ஆனா இந்த டிவி அப்படிங்கிறது நம்முடைய குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கிற ஒரு கருவியா இருக்கு. இந்த டிவி அப்படிங்க நம்ம மக்கள்கிட்ட
எதுக்காக வேண்டி புழங்கப்படுது? அதிகமாக எதுக்காக பயன்படுத்துறாங்க? சினிமா பார்க்கறதுக்கும் அல்லது கேலி கிண்டல்களை பார்க்கறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. இந்த டிவியில சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதிகமாக அதுல தீய விஷயங்கள் தான் இருக்கு. இன்னைக்கு நம்மளால யாராவது ஒரு நபரை கை காட்ட முடியுமா? இந்த நபர் டிவி பார்க்கறதால திருந்திட்டாருப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா நம்மளால பல நபர்களை கை காட்ட முடியும். இவர்கள் எல்லாம் டிவி பார்க்கறதுனால தான் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதான் ஹம்மரை ஏன் தடுத்தான் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றான். என்ன அப்படின்னா இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபஹிமா, அதனுடைய பயனை விட அதனுடைய தீமைகள், அதனால அளிக்கப்படக்கூடிய தீமைகள் அதிகம். அதனால அல்லாஹ் ஹமர அந்த மதுவை தடுத்துட்டா என்பதாக சொல்றான். அதன் அடிப்படையில் நாமளும் சொல்றோம், இந்த டிவி அப்படிங்கிறது சில விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருக்கு, ஆனால் அதிகமானது தவறானதாகவும் ஆபாசமானதாகவும் தான் இருக்கு. ஓகேவா? அதனால சொல்றோம் இதை நம்ம தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த டிவி, இந்த போட்டோஸ், இந்த வீடியோஸ், இந்த மூணுமே ஹராமும் இல்லை ஹலாலும் இல்லை. அதை பயன்படுத்த நம்மளை பொறுத்துதான் அது ஹலால் ஹராம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்படுது. ஒருத்தன் இந்த மூணையுமே நல்ல முறையில பயன்படுத்துறானா அல்ஹம்துலில்லாஹ், எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாயிஸ் ஹலால். ஓகேவா? அதே ஒருத்தன் இந்த மூணையும் தவறான விஷயத்துல பயன்படுத்துறான் அப்படின்னா கண்டிப்பா கூடாது, அது ஹராம். இந்த மூணையும் ஹலாலான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக அனைவரும் வாக்கியர்கள் புரிவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அழகான முறையில் ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை சரியான முறையில் தெரிந்து கொள்வது என்பது நம்மின் மீது கட்டாய கடமை. நாம் அதை தெரிந்து கொள்ளாமல் செல்லும் போது எதிர்கொள்கி கசீரன் வாழ்வு முகிலாக வழிகெடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறோம். அதனால புத்தனுடைய விஷயங்கள் என்பது நம்ம முகாக்கள் முன்னோர்கள் ரொம்ப பாடுபட்டு இதற்காக உழைத்திருக்கிறார்கள், ரொம்ப அதற்காக மெனக்கெட்டிருக்கிறார்கள். அந்த சட்டங்களை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த பித்தனுடைய விஷயங்களில் ஆர்வத்தை காட்டி அதில் குறிப்பாய் ஜதீத் மசாயல்களை மிக ஆர்வத்தை எடுத்து அதில் முன்னேற வேண்டும். மக்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை சொல்லுவதில் எந்த நேரத்திலும் சளைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய மக்களுக்கு தேவை. இன்னைக்கு ஒருத்தருக்கு இன்னைக்கு மட்டும் 2-3 மசாயில் கேட்கப்பட்டது. அதில் ஒரு மசாயில் துபாயில் ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு. 4 நாள் கழிச்சு அவருடைய ஜனாசா இருக்கிறது. 4 நாளைக்கு முன்னால் அவர் ஜனாசாவை அங்கேயே குளிப்பாட்டி அங்கேயே தொழு வச்சுட்டாங்க. இப்போ நாம் திருப்பி குளிப்பாட்டணுமா கூடாதா? என்ன நிலைமையில இருக்கு? இப்படி அடக்கிக்குமா? ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒருத்தர் ஒரு தடவை குளிப்பாட்டு ஒரு தடவை தொழு வச்சுட்டா இன்னொரு தடவை தொழு வைக்கக்கூடாது, இன்னொரு தடவை குளிப்பாட்டணும் ஒருத்தர் சொல்கிறார். இன்னொரு அதான் பரவாயில்ல, எத்தனை தடவை தொழு வச்சுக்கலாம், எத்தனை தடவை குளிப்பாட்டிக்கலாம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு மசாயி. இப்போ இதற்கு நாம் தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிலிருந்து இரவு வரை பார்த்தீங்கன்னா விதவிதமான இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸுக்கு சம்மந்தப்படாததாக எல்லாம் வரும். இப்போ அந்த மக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அந்த இதில் சில மூட நம்பிக்கைகள் வேறு. நம்ம காரைக்குடியிலாம் அவங்க திடீர்னு ஒரு தடவை கூப்பிட்டு விட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு போனேன். ஒரு வீட்டுக்கு பார்த்தாக்கா மருந்தாணி வைக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏன்னா இதுக்குன்னு தெரில, நைட்டு 9 மணி இருக்கு, 2 நிமிஷத்தில் ஊற்று போனால் ஒரு கொண்டாட மருந்தாணி கொண்டு வச்சுட்டு இது ஓதி கொடுக்குது, பொண்ணுக்கு மருந்தாணி வைக்கிறா, மருந்தாணி ஓதி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாமா ஒரு இல்லை, முன்னாடி வளர்த்துருந்தாரு, முன்னாடி வளர்த்துருக்காரு. அவர் தான் பொண்ணுக்கு கொப்பியை வச்சு விடுவாரு, நீங்கள் வச்சு விட மாட்டேங்கிறீங்க. நல்ல அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய இது நடக்குது. நமக்கு தெரியுது எந்த மசாயில் எப்படி மக்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ ஆளுங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த மசாயல்களை அந்தந்த நேரத்தில் கிடந்தா சொல்ல வேண்டிய கட்டாய கடமைகள் நமக்கு இருக்கிறது. விதவிதமான மசாயல்கள் அவைகளில் நாம் எதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு தேவை, எது தேவையில்லை, எது நம்ம செய்யணும், எந்த நேரத்தில் சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. சில மசாயில் சட்டம் இருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு சொல்லித்தரக்கூடாது.
சில மசாயில் அபூனி பாரம்பரிய மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. சில மசாயில் கேட்பாங்க, நம்ம செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லி தர மாட்டாங்க. ரொம்ப முடியாத போகும்போது மசாயில் சொல்ல வேண்டியது வரும். அந்த மாதிரி சில நேரங்களில் எந்த மசாயில் யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும், எந்த மசாயில் யாருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் கட்டாயம் தெரிந்து வைத்திருந்தால்தான் நாம் களப்பணி ஆற்ற முடியும். மக்களுக்கு மத்தியில் நாம் சேவைகள் செய்ய முடியும். அதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது வளமாக்கலாகிய குறிப்பாக தொலைபாக்கலாகிய மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. இப்போ இராணுவத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா போர் பயிற்சி தராங்க. போர் என்ன பொழுதுனைக்கு நடந்துட்டு இல்லை, யாருக்கும் அந்த போர் நடக்குது. ஆனாலும் அதில் மலையேறினா என்ன செய்யணும், வகுப்புல போனால் என்ன செய்யணும், குழிக்குள்ள என்ன செய்யணும், 10 மணி நேரம் 20 மணி நேரம் இருக்கும் மண்ணுக்குள்ள அந்த புதஞ்சு உட்காந்துருந்தா எப்படி உட்காந்துருக்கணும், எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா இல்லையா? இல்லை, போர் நடக்கும்போது ட்ரைனிங் கொடுத்துட்டா போதும். இப்போ ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை, அப்படி இல்லை, கட்டாயம் அது. ஒவ்வொரு 20 லட்சம் பேர், 10,000 பேர், 15,000 பேர் ராணுவ வீரர்கள்னா 15,000 பேருக்கு அந்த ட்ரைனிங் எடுக்க வேண்டும். அப்போதான் அவங்க அந்த தேவையான நேரத்தில் களப்பணி ஆற்ற முடியும் என்பது போல உலமாக்களுக்கு இந்த ஃபிக்ஹ் என்பது அவர்களின் அத்தியாவசியமாய் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தால்தான் களப்பணி ஆற்றும் போது அதை மக்களுக்கு சொல்ல முடியும். இல்லாவிட்டால் பல மக்கள் ஹராம் செய்வதற்கு காரணமானவர்களாய் உலமாக்கள் ஆகி போகும். அதனால இந்த மசாயல்களில் மிக ஆர்வம் காட்டி ஃபிக்ஹ்ல பொதுவாக நல்ல முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.